ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்துக்கான கர்த்தருடைய ரேமா வார்த்தை பார்க்கலாம். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8. பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக எதையும் செய்வார். பாருங்க, இந்த உலகம் எப்படி இருந்துச்சுன்னா ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் ஆழத்தன்மையில் இருந்துச்சு. ரொம்ப ஒரு பயன்படாததா, ரொம்ப சரியில்லாததா இருந்துச்சு. ஆனா கடவுள் மனுஷனுக்கு அந்த பூமியை கொடுக்கணும்னு நினைச்ச உடனே அந்த பூமியை டோட்டலாவே மாத்துறாரு. அப்படியே தண்ணியை பிரிக்கிறாரு, சமுத்திரத்தை உண்டாக்குறாரு, செடி மரம் கொடி பறவை விலங்குகள் அனைத்தையும் உண்டாக்கி 6வது நாள் மனுஷனை உண்டாக்குறாரு. காரணம் என்னன்னா, கர்த்தர் நமக்காக எதை வேணாலும் இறங்கி செய்வார். தாம் பிள்ளைக்காக அதை அழகா உண்டாக்கி அதை கொடுக்கணும்னு அவருடைய ஆர்வம். பாருங்க, அப்படியாப்பட்ட கடவுளை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அப்படியாப்பட்ட கடவுள் தான் நமக்கு தெய்வமா இருக்கிறார். பாருங்க, நமக்கு நல்லாவே தெரியும், வனாந்திரத்துல போனா அங்க கண்டிப்பா தண்ணி கிடைக்காது. நம்ம எல்லாமே என்ன பேக்கேஜோட தான் என்ன பண்ணுவோம். வனாந்திரத்துல போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி ஏதாவது எடுத்துட்டு போகணும், இல்லைன்னா தண்ணி அங்க என்ன பண்ணாது, எத்தனை அடி போட்டாலும் தண்ணி வர போறது இல்லை. பாருங்க, ஆகார் அந்த டைம்ல அப்படி போறாங்க, அவங்களும் அவங்க பையனும். ஆனா அந்த இடத்துல பாருங்க, தண்ணி இல்லாம அவங்க பையன் சாக போறான்னு அந்த அம்மா அழுகுது, கதறுது. ஆனா பாருங்க, கர்த்தர் ஆகாருக்காக ஒரு காரியத்தை செய்யறாரு. அங்க ஒரு நீரூற்றை உண்டாக்குறார். வனாந்திரத்துல தண்ணீர் என்ன பண்ணுது, பொங்கி வருது. பாருங்க, கர்த்தர் அவ்வளவு அற்புதமான காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். அதே மாதிரி பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல பாதையில தான் நடக்கிறாங்க. அங்க சாப்பாடுக்கோ ஒரு கோதுமையோ அரிசியோ பருப்போ எதுவுமே கிடைக்காது. ஆனா வனாந்திரத்துலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கான உணவை ஆண்டவர் உண்டாக்குகிறார். ஏனென்றால் உங்கள் கர்த்தர், நம்முடைய கர்த்தர் நமக்காக எதையும் செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். பாருங்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியக்கார், அவரு நல்ல ஒரு பிரபலமான ஊழியக்கார், இஸ் அ ப்ராஃபட், பாஸ்டர் பெர்னார்ட் பிளஸ். அவர் பாருங்க, அவருக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவரும் ஒரு மனைவியும் அறையில உட்காந்து பேசும்போது பெர்னார்ட் பிளஸ் பேசியிருக்கிறாரு, கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு, அதே போல நமக்கு நல்ல பிள்ளைகளை ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க மனைவி சொன்னாங்களா, நமக்கு பிள்ளையே இருக்காது அப்படின்னாங்க. ஏன் அப்படியே அதிர்ச்சியில கேட்டாராம். உடனே அவங்க மனைவி சொன்னாங்களா, ஏன்னா எனக்கு கர்ப்பப்பையில பிரச்சனை இருந்ததுனால அதை எடுத்துட்டாங்க அப்படின்னா. எடுத்துட்டவனே ஒரு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சான். என்ன சொல்ற அப்படின்ட்டு. உடனே அவர் அப்படியே எழுந்திரிச்சு ரூமை விட்டு போயிட்டு இன்னொரு ரூம்ல போயிட்டு ஆண்டவர்கிட்ட அழுதாராம், ஜெபிக்கிறாராம். ஏன் ஆண்டவர், என் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு, ஏன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கிட்டத்தட்ட ஜோமனிக்கிட்ட காலைல 3 மணி ஆச்சு. திடீர்னு ஆண்டவர்கிட்ட ஒரு சத்தம் வந்துச்சான், இட் இஸ் ஃபினிஷ் அப்படின்னாராம். உடனே ரூமை விட்டு வெளியே வந்துட்டு திருப்பி தன் மனைவிட்ட போனாராம், நமக்கு கர்த்தர் குழந்தை கொடுக்க போறாராம். உடனே அவங்க மனைவி சொன்னாலா, உனக்கு என்ன பைத்தியமா, நான் தான் சொல்றேன்ல என்னுடைய கர்ப்பப்பை எடுத்துட்டாங்கன்ட்டு. இல்லை, ஆண்டவர் நம்ம குழந்தைய கொடுக்க போகலாம், வேணும்னா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகலாம், அங்கே எனக்கு கர்ப்பப்பை எடுத்த நர்ஸ் இருக்காங்க, வேணா அவங்கள்ட்ட கேளுமா. உடனே சரி வா போகலாம் அப்படின்னாராம். போனாங்களாம். அப்போ அந்த நர்ஸ்கிட்ட இவங்க சொல்லியிருக்கிறாங்க, என் ஹஸ்பண்டு இந்த கர்ப்பப்பை எடுத்ததை நம்ப மாட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க நர்ஸ் சொன்னாங்களாம், இவங்களுக்கு உள்ள கர்ப்பப்பையை நான் தான் எடுத்தேன். உடனே பெர்னார்ட் பிளஸ் சொன்னாராம், இல்லை நீங்கள் வேணா இன்னொரு முறை ஸ்கேன் எடுங்க, என் ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்கேன்னா. உடனே அவங்க சொன்னாங்களா, சரி உங்கள் விருப்பத்துக்கு வேணாம் ஒரு ஸ்கேன் எடுக்கலாம் அப்படின்னு போய் ஸ்கேன் எடுத்தாங்களாம். ஸ்கேன் எடுத்த நர்ஸ் திடீர்னு அதிர்ச்சியில் பொத்துன்னு விழுந்து ஓன்னு சத்தம் போட்டாங்களாம். என்னான்னு எல்லாரும் போய் கேட்க போனாங்களா, இந்த அம்மாவுக்கு நான் தான் கர்ப்பப்பை எடுத்தேன், ஆனால் ஒரு புதிய கர்ப்பப்பை உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா சொன்னாங்களாம். ஏன் சொல்றேன்னா, கர்த்தர் பெர்னார்ட் பிளஸ் பாஸ்டருக்காக எதையும் செய்வார். ஏன்னா உங்கள் தேவன் ஜீவன் உள்ள தேவனா இருக்கிறார். உங்கள் லைஃப்ல நீங்க நிறைய நேரங்கள்ல சில பிசினஸ்ல இழந்திருக்கலாம், சிலர் வியாதியோட ரொம்ப போராடி இருக்கலாம், சில பண கஷ்டங்கள் பல போராட்டங்கள் இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்காக அவர் எதையும் செய்வார். உங்க வியாதியை அவர் குணப்படுத்த முடியும், புதிய அவயங்களை வரவழைக்க முடியும். அவரால் முடியாதுன்னு ஒண்ணு இல்லை. உங்க பினான்சியல்ல ஒரு கடன் பிரச்சனை இல்லை, உங்க பிசினஸ்ல பல போராட்டத்துல இருக்கிறீங்களா, கர்த்தர் இந்த மாசம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் கொடுக்க போறார். எந்தெந்த சிச்சுவேஷன்ல நீங்க கதறி கொண்டு இருக்கிறீங்களோ, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் எதையும் செய்ய போகிறார். கலங்காதீங்க, பெரிய அற்புதத்தை எதிர்பாருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். God bless you.